ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பாட்டி வடை சுட்ட கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு சிறிய கிராமத்தில ஒரு மாமரத்தின் நிழலில் ஒரு வயதான பாட்டி வசித்து வந்தார். அவர் அந்த கிராமத்தில் மிகவும் சுவையான மெது வடைகளை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் காலை பாட்டி அடுப்பில் வடைகளை சுட்டுக் கொண்டிருந்த போது ஒரு பசியுள்ள காகம் கூரையில் அமர்ந்து ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தது. கா கா என்று காகம் கத்தியது. பாட்டி காகத்தை பார்த்து சிரித்தார். இரு காகமே, உனக்கு நான் வடை தருகிறேன், ஆனால் வடையை வீணடிக்காமல் சாப்பிட வேண்டும் என்று கூறி அவர் ஜன்னல் ஓரத்தில் ஒரு சூடான வடையை வைத்தார். காகம் மகிழ்ச்சியுடன் வடையை அதன் கொக்கில் எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள ஒரு மரத்திற்கு பறந்து சென்றது. அப்போது புதர்களுக்குள் மறைந்திருந்த ஒரு தந்திர நரி காகத்தை பார்த்து, அந்த வடை என்னுடையது என்றது. நரி நல்லவன் போல் காகத்திடம் பேசியது. ஓ அன்பு காக்கா, உன் இறகுகள் எவ்வளவு பளபளப்பாக இருக்கின்றது. கண்டிப்பாக உனக்கு ஒரு அழகான குரல்தான் இருக்க வேண்டும். தயவு செய்து எனக்காக ஒரு பாடல் பாடுங்கள் என்றது. முகஸ்துதியுடன் காகம் நினைத்தது, ஒரு சிறிய பாடல் பாடுவது கஷ்டமாக இருக்காது. காகம் பாட அதன் அலகை திறந்தது. கா என்று கத்தியது. பிளாப்! ஒரு நொடியில் வடை தரையில் விழுந்தது. நரி அதை விரைவாக எடுத்துக்கொண்டு காகத்தை பார்த்து சிரித்துக்கொண்டே ஓடியது. வீட்டிலிருந்து பாட்டி எல்லாவற்றையும் பார்த்தார். அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், காகமே, முகஸ்துதி தந்திரமானது. அடுத்த முறை முதலில் சாப்பிடு, பிறகு பாடு. காகம் வெட்கத்துடன் பார்த்தது. கதையின் நீதி என்னவென்றால், பாராட்டு உங்களை முட்டாளாக்க விடாதீர்கள். புத்திசாலியாக இருங்கள். செயல்படுவதற்கு முன் சிந்தியுங்கள். ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில் சந்திப்போம்.